வணக்கம். தமிழோசையின் காலை நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷி. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபைக் கூட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற கூட்டத்தொகுதியின் முதலாம் இலக்க அறையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை சபை தலைவர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்றம் சென்ற ஜனாதிபதியை சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஆளுங்கட்சியின் முதற் சோழாசனம் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் தலைமையிலான அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரவேற்றனர். நாட்டின் பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கு தற்போதைய பாதுகாப்பு பிரிவினரின் அவதானத்துக்கு இலக்காகியுள்ள விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் மற்றும் யோசனைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தம்பிக்க ஜசநாயக்க, பாதுகாப்பு செயலாளர் கமல் குன்ரத்ன, முப்படைகளின் தளபதிகள் மற்றும் காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சின் கீழ் காணப்படும் நிறுவனங்களின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். NRFC கணக்குகள் நள்ளிரவுடன் ரூபாவாக மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இன்று முதல் நாடாளுமன்ற அமர்வுகளில் மீண்டும் பங்கேற்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். சபாநாயகருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவிற்கும் ஆளும் கட்சியின் சிலர் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் தாக்க முற்பட்டதாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபை அமர்வை புறக்கணித்தனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த சனிக்கிழமை நாடாளுமன்ற அமர்விலிருந்து வெளியேறியதுடன் நேற்று இடம்பெற்ற அமர்வுகளில் அவர்கள் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்றும் இன்றும் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி கொலை தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் பிரான்ஸ் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி கடந்த 2018ஆம் ஆண்டு துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி தூதரகத்துக்கு சென்றதை அடுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரியந்தகுமார கொடூரமாக கொலை செய்யப்பட்டமையால் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை என்று அமைச்சரவை இணைப்பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். பாகிஸ்தானில் பிரியந்தகுமார் என்ற இலங்கை பிரஜை கொலை செய்யப்பட்டமையால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டுள்ளா என்பது தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். எந்தவொரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாத நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்று வட்டி செலுத்த முடியாமல் 200க்கும் மேற்பட்ட இலங்கை பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கிராமப்புற பெண்களின் உயிரை பறிக்கும் நுண்கடன் திட்டம் ஏற்படுத்திய அழிவின் அளவு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வந்த ஐநாவின் விசேட தூதுவரால் வெளியிடப்பட்டது. கடனுக்கு அதிக வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்படுவதால் பல பெண்கள் கடனுக்கு இரையாகின்றார்கள். இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என சமகால அடிமைத்தனம் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் டொமோயா ஒபகாடா கொழும்பில் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழு, சிவில் சமூக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், மனித உரிமைகள் பாதுகாவலர்கள், கல்வியலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சுரண்டலுக்கு ஆளானவர்கள் ஆகியோரை அவர் சந்தித்ததாக ஐநாவின் இலங்கைக்கான தூதரகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் தேர்தல் வாக்குறுதியானது லட்சக்கணக்கான கிராமப்புற பெண்களை கடன் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் சில வங்கிகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை கூட இல்லை. சில நிதி நிறுவனங்கள் கடந்த காலங்களில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நாடு முழுவதும் நெருப்பு வட்டியை விட அதிக வட்டிக்கு வழங்கிய நுண்கடன் காரணமாக லட்சக்கணக்கான பெண்கள் அழுத்தத்தில் உள்ளனர். அத்தகைய பெண்களுக்கு விரைவாக நிவாரணம் அளிக்கும் வகையில் நியாயமற்ற முறையில் வழங்கப்பட்ட சிறு கடன்கள் ரத்து செய்யப்படும் என சுபீட்சத்தின் நோக்கு தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதையே ஐநாவின் விசேட அறிக்கையாளர் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுரண்டல் நுண்கடல் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் அரசாங்கம் இதுவரை எந்தவொரு பயனுள்ள அல்லது சரியான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்பதில் நான் ஆழ்ந்த கவலையடைகின்றேன். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் வேலையை தடையின்றி தொடர அனுமதிக்கப்படுகின்றார்கள் என
டொமோயா ஒபகாடா தெரிவித்துள்ளார். தனது விஜயத்தின் போது முன்வைக்கப்பட்ட பல பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்த விசேட பிரதிநிதி, இந்த கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு சட்டமியற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமகால அடிமைத்தனம் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் டொமோயா ஒபகாடாவின் இறுதி அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இத்துடன் தமிழோசையின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilosai.lk என்ற இணையதளமூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.